அது என்னமோ தெரியல பல்லு விளக்குற அன்னைக்கு தான் பசி அதிகமா இருக்கு. வடிவேல் சொல்ற மாதிரி பல்லு விளக்குனா பசி எடுக்குமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சின்ன வயசில் சயின்ஸ் புக்கில் படித்த பாவ்லோஸ் டாக் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி நம்ம திருப்பி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இவான் பாவ்லோவ்னு ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அவரோட நாய்க்கு உணவை கொண்டு போய் வைக்கும்போது அந்த உணவை பார்த்த உடனே நாய் எச்சில் சுரக்கிறத அவர் கவனித்தார். இந்த உணவை வைக்கிறத அவர் அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலையாகவும், நாய் அதை பார்த்த உடனே எச்சில் சுரக்கிறத அன்கண்டிஷன் ரெஸ்பான்ஸாகவும் அவர் எடுத்துக்கிட்டார். இப்போது கூடவே ஒன்று பண்ணுறாரு. என்னென்னா, இந்த நாய்க்கு உணவு வைக்கும்போது தினமும் ஒரு பெல் சவுண்டையும் கூடயே பக்கத்தில் வச்சுக்கிட்டு வராரு. இந்த நாய் ஒரு கட்டத்தில் உணவு வைக்காமல் இந்த பெல் சவுண்டை கேட்கும் போதே இந்த நாய் வாயிலிருந்து எச்சில் சுரக்கிறத அவர் கவனிக்கிறார். இதிலிருந்து இந்த தேரியிலிருந்து என்ன அவர் சொன்னார் அப்படின்னா, ஒரு நியூட்ரல் ஸ்டிமுலையான பெல் சவுண்டுக்கு அந்த நாய் கண்டிஷன் ஆகி உணவை பார்க்காமே எச்சில் சுரக்கிறத இவர் கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி அப்படின்னு சொன்னார். இதுதான் நம்மளுக்கும் அப்ளை ஆகுது. நம்ம தினமும் காலையில் எந்திரிச்சு ஒரு டைமில் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போவோம். இந்த ரெகுலராக ப்ரஷ் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிஷன் ஆகி நம்மளுக்கு ப்ரஷ் பண்ண உடனே பசி எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஒரு சிலருக்கு இது அகெயின்ஸ்டாக கூட போகலாம். ப்ரஷ் பண்ண உடனே இந்த டூத் பேஸ்ட் இருக்கிற மின்ட் ஃப்ளேவர் வாயில் கசப்பு தன்மையாக இருக்கிறதுனால பசி எடுக்காமல் போகும். ஒரு சிலருக்கு ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா பசி எடுக்க மாட்டேது அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டியா? அதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே மாதிரி ப்ரஷ் பண்ணிட்டா பசி எடுக்குமேன்னு சொல்லிட்டு ப்ரஷ் பண்ணாமே வெயிட் பண்ணி உங்களை டார்ச்சர் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க.